நாமக்கல் அருகே இரும்புவேலியில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த ஆண்டாபுரத்தில் செல்வம் என்பவர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பருத்தி சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் நிலத்திற்கு சென்ற செல்வம் தனது மனைவி இளஞ்சியம் மற்றும் பேர குழந்தைகள் இளஞ்சியன், ஐவழி ஆகியோருடன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அந்த விவசாய காட்டில் கம்பி வேலியும் அதனை ஒட்டியவாறு மின் கம்பமும் இருந்துள்ளது. இந்த நிலையில் மின் கம்பத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின் மீட்டர் பெட்டியில் இருந்த மின் வயர் கம்பி வேலியில் பட்டுள்ளது. இதனை கவனிக்காத இளஞ்சியம் கம்பி வேலியில் கை வைத்துள்ளார். அப்போது அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. பாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு 2 குழந்தைகளும் ஓடி வந்து அவரை பிடித்தபோது அவர்களையும் மின்சாரம் தாக்கியது. உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மூவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.